ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கஸ்டர்ட் ரவை பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை செய்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை மில்கில் நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு பிடிச்ச நட்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததும் ஒரு டம்ளர் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சுகர் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் போல் குக் பண்ண விட்டிங்கன்னா சூப்பராக ரவை பாயசம் ரெடி ஆயிரும். இந்த கஸ்டர்ட் ரவை பாயசம் பார்த்திங்கன்னா சூடாக கொடுக்காம நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ரொம்பவே இந்த ஹாட்டான சம்மருக்கு ஏற்ற ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.